ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா தவக்குல்னு சொல்லும்போது அதில் 4 வகைகளை இங்கே குறிப்பிடுறாங்க. முதலாவது அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பது, இதுதான் இபாதா. இது தௌஹீதுடைய உச்சம், ஈமானுடைய பரிபூர்ண தன்மை, அதனுடைய அடையாளம். ஈமானுக்கு கடமையான ஒரு விஷயம். ஈமான்னா தவக்குல் அல்லாஹ் மீது தான் இருந்தாக வேண்டும். ஈமானை தவக்குலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா ஈமான் பரிபூர்ணத்தை அடையணும் அப்படின்னா இந்த தவக்குல்ங்கிற தன்மை ஒரு ஈமானுக்கு இருக்கணும். ஆகவே இந்த முதல் வகை இருக்குது, அல்லாஹ் மீது மட்டும் தவக்குல் வைப்பது. இது ஈமானாக இருக்குது, ஈமானுடைய பரிபூர்ண தன்மையா இருக்கு. இரண்டாவது வகை ரகசியமான தவக்குல். இது எப்படி அப்படின்னா, நன்மையை அடைவதற்கும் ஒரு தீமையை தடுப்பதற்கும் இறந்துவிட்ட ஒருத்தர் மீது நம்பிக்கை வைப்பது. அவர் முன்னாடி இல்லை, அவர் கபருக்கு போயிட்டார், அவர் எப்போதோ இறந்துட்டார், ஆனால் அவர் மேலே ஒரு நம்பிக்கை, இது மனசுக்குள்ள ரகசியமாக அந்த நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கு. அப்படின்னா என்ன நம்பிக்கை? நன்மையை அடையணும் அப்படின்னா, அல்ல ஒரு தீமையை தடுக்கணும்னா அவரை நம்புறது. அப்போ ஒரு இறந்து விட்ட வலியுல்லா, அல்லாஹ்வின் நேசர், அவருக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக ஏதாவது ஒரு சக்தி கொடுத்திருக்கிறான், அவரிடம் கேட்டால் இந்த நன்மையை அடையலாம், அவரிடம் கேட்டால் இந்த தீமை விட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவரையே சார்ந்து இருப்பது இருக்குல்ல, இது ரகசியமாக உள்ளத்தில் ஏற்பட்டு கொண்டே இருப்பது இருக்குல்ல, இந்த தவக்குல் ஒரு ரகசிய தவக்குல். இது இறந்து போன ஒருத்தர் நபியாக இருந்தாலும் சரி, ஒரு வலியுள்ள அல்லாஹ்வின் நேசராக இருந்தாலும் சரி, அல்ல யாராக இருந்தாலும் சரி, ஒரு மலக்கோ ஜின்னோ யாராக இருந்தாலும் சரி, இப்படி ஒருத்தர் தவக்குலை ரகசியமாக மனதில் வைத்திருந்தா இது பெரிய ஷிர்க். இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பெரிய இணை வைப்பில் வரும். ஏன்னா இந்த உள்ளம் இப்படி ஒரு தவக்குலை அல்லாஹ் மீது மட்டும்தான் வைக்கணும். அல்லாஹ்வை தவிர யார் மீது வைக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய நபியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரசூலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மலக்கா இருந்தாலும் இந்த நம்பிக்கையை வைக்கவே கூடாது. ஆக இறந்துவிட்ட ஒருத்தர் மீது இப்படிப்பட்ட நம்பிக்கையை உள்ளத்தில் வச்சிருக்கிறது இருக்குல்ல, இது ஒரு ரகசியமான தவக்குல், இது ஒரு பெரிய ஷிர்க். உலகியல் விவகாரங்களில் இறந்தவருக்கு ரகசியமாக அதிகாரம் செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர் தான் இத்தகைய தவக்குல் வைப்பார். ஷேக் உசைமீன் சொல்றாங்க, இது ஏன் ஒருத்தட்ட உருவாகுது அப்படின்னா, இந்த வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தில், இதை நிர்வகிப்பதில், இதில் சில விஷயங்கள் நடத்துவதில், ஒரு நன்மையை இதில் நமக்கு கொண்டு வருவதில், நமக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுப்பதில் இந்த வலியுல்லாவுக்கு அல்ல அந்த நபிக்கு அல்லது அந்த மலக்குக்கு இந்த ஜின்னுக்கு இப்படி ஏதேனும் ஒன்று மேலே அதிகாரம் இருக்குன்னு நம்பிக்கை வைத்திருந்தாதான் இப்படி ஒரு தவக்குல் உருவாகும். ஆனால் இந்த நம்பிக்கையை நம்ம யார் மீது வைக்கணும்? அல்லாஹ் மீது வைக்கணும். ஏன்னா இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை வைத்து அவன்தான் நன்மையை நமக்கு கொடுப்பான், ஏற்படுத்துவான், அல்ல தீமையை அவனால் தான் தடுக்க முடியும் நம்பிக்கை இருந்தால் அது இபாதத்தாக மாறுது. அது தௌஹீத், அது ஈமானுடைய பரிபூர்ண தன்மை அந்த முதல் வகையில் வரும். ஆனால் அந்த இடத்துல ரகசியமாக ஒரு இறந்து விட்டவர் மீது இந்த நம்பிக்கை வைத்தா இது மிகப்பெரிய ஷிர்க். ஏன்னு கேட்டால் இந்த உலகியல் விவகாரங்கள் எதிலும், வானபூமியின் ஆட்சி எதிலும் ஏதேனும் ஒன்றில் கூட இந்த அதிகாரம் ஒரு இறந்தவருக்கு இருக்குன்னு ஒருத்தருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்போ தான் என்ன ஆவார்? அவர் மேலே சாய்வார், அவரை நம்புவார், அவரிடம் தவக்குல் வைப்பார். இந்த இரண்டாவது வகை பெரிய ஷிர்கில் வரும், ஷிர்க் அக்பரில் வரும் என்று குறிப்பிடுறாங்க.